guys, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் ஓவர் வீடியோ போட்டு. ஸோ வந்து இது என்ன மாதிரி ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் அமாவாசை அன்னைக்கு. ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்ருக்கிற வீடியோ அங்கே எடுத்த சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த அன்றைக்கி மதியமாக கிளம்புனோம். ஏன்னா மார்னிங் எனக்கு ஒர்க் இருந்தது. ஸோ அந்த ஒர்க் முடிச்சுட்டு டேடியும் டியூட்டிக்கு போயிருந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அம்மா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் வந்து கரெக்டாக இதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா தான் இந்த எல்லா மல்லிப்பூவும் கட்டினாங்க. எனக்கு வந்து இந்த குண்டு மல்லி மட்டும் கட்டுறதுக்கு வராது. மற்ற அந்த சன்ன மல்லி, ஜாதி மல்லி, அந்த காம்பு நீட்டமாக இருக்கும் பார்த்திங்களா, அது மட்டும்தான் எனக்கு கட்ட வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது கட்ட வராது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பூ கட்டுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உதிரி பூவும் அந்த ரோஜா பூவும் வாங்கியிருந்தாங்க. அந்த பன்னீர் ரோஸ் வாங்கியிருந்தாங்க. அதை நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா வீட்டுக்கு வச்சுருந்தோன்னா இந்த ஃப்ரைடே டியூஸ்டேஸ்லலாம் வந்து அம்மா சாமி கும்பிட்றப்ப இங்கே நம்ம வீட்டு சாமிக்கு போடுவாங்க. ஸோ அதனால் அது தனியாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம குலதெய்வ கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாமக்கல் கிட்ட பில்லூருன்ற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு கோயில் பக்கமாக போயிட்டு ஒரு டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு பஜ்ஜி வாங்கியிருந்தோம். அது எல்லாமே அம்மா ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயில் வந்து இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. ஸோ தனியாக ஒரு குட்டியாக ஒரு ரூம் மாதிரி கட்டி அங்கே தான் சாமி வச்சுருக்காங்க. நம்ம குலதெய்வ கோயில்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த வியூ சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்திங்கன்னா நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சான் அம்மா சொன்னாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு வந்தாங்க. நம்ம இங்கே சேலம் சைடு வந்து அந்த செம்மறி ஆடெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரேரு. இந்த சைடு வந்து செம்மறி ஆடு தனியாக, நார்மல் ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்குட்டி தனியாக, அந்த மாதிரிலாம் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அம்மா சுபியும் 3 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில் சுபியை தள்ளி விட்டுட்டு அம்மா அப்பா மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.